அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பங்கரையின் ஸ்வேதிஸ் பியூட்டி பார்க்கின் அழகு குறிப்பில் அவகோடா பழத்தை கொண்டு சருமம் மற்றும் கேசம் பராமரிக்க டிப்ஸுகள் இதோ. அவகோடா பழத்தை நன்றாக அரைத்து 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை சேர்த்து இந்த கலவையை முகத்தில் தடவி 20 நிமிடம் வரை காத்திருந்து முகத்தை கழுவ சருமத்தில் ஏற்படும் வறட்சியை கட்டுப்படுத்தி சருமத்திற்கு புத்துயிர் அளிக்கும். வாரத்திற்கு ஒரு அவகோடா பழம் சாப்பிட்டால் போதும், சருமம் புத்துயிர் பெறும், இரத்த ஓட்டம் சீராகும் மற்றும் உடலில் உள்ள ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும். அவகோடாவை பசும்பாலுடன் சேர்த்து மைய அரைத்து கண்ணின் கருவளையத்தின் மீது போட கருவளையம், கண்களின் அருகில் ஏற்படும் சுருக்கங்கள் குறையும். 15 நாட்களுக்கு ஒரு முறை அவகோடா பழத்துடன் தயிர் அல்லது எலுமிச்சை சாறு, பைத்தமாவு சேர்த்து பேக் செய்து முகம், கழுத்து மற்றும் முதுகு பகுதிகளில் போட்டு மசாஜ் செய்து சுடுநீரில் ஆவி பிடித்து கழுவ சரும சுருக்கங்கள், வறட்சி குறையத் தொடங்கும். வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுக்கும். பொலிவான சருமம் வேண்டுமென்றால் அவகோடா எண்ணெய் சிறந்த பலனை தரும். தினமும் இந்த எண்ணெயை மாய்ஸ்சரைசர் மாதிரி உடலில் தடவி வந்தால் நல்ல ஆரோக்கிய சரும செல்களை பெற முடியும். இதில் பொட்டாசியம், லெசித்தின், விட்டமின் இ போன்ற விட்டமின்கள் உள்ளன. இந்த எண்ணெயை சருமத்தில் தடவும் போது அப்படியே சரும உள்ளடுக்குகளில் ஊடுருவி புதிய செல்களை உருவாக்குகிறது. மேலும் ஏற்கனவே உள்ள சரும செல்களை பாதுகாக்கிறது. அவகோடா எண்ணெயை கூந்தலுக்கு தடவி வர போதுமான ஈரப்பதத்தை கொடுப்பதோடு முடியை மென்மையாக்குகிறது. வாரத்திற்கு ஒரு முறை முடியை அலசும் போது சில சொட்டுக்கள் அவகோடா எண்ணெயை தலையில் தேய்த்து மசாஜ் செய்து முடியை அலச வேர்க்கால்கள் வலுவாகவும் புதிய முடி வளர்ச்சியையும் உண்டாக்கும். நாளை மற்றும் ஒரு அழகு டிப்ஸுகளோடு சந்திப்போம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.